ஆக்டர் ஜீவா அவர்களோட கார் சமீபத்தில் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்து ரொம்பவே வைரலாக சோசியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு. எப்படி ஆனிச்சு, அவர் இப்போ எப்படி இருக்காரு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான நடிகர்களில் ஜீவா அவர்களும் ஒருத்தர். இவர் ஒரு வெர்சடைல் ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். எஸ்எம்எஸ் மாதிரியான பயங்கர காமெடியான படமும் பண்ணுவார். அதே போல் ரவுத்திரன் அண்ட் இது மட்டும் இல்லாமல் கற்றை தமிழ் இந்த மாதிரியான ரொம்பவே ரக்டான அண்ட் ரொம்பவே மெச்சூர்டான கேரக்டரும் இவர் ப்ளே பண்ணுவார். தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு வர வேண்டியவர். கண்டிப்பாக சமீப காலமாக ஒரு சில படங்கள் சரியாக போகாமல் கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காரு. ரீசெண்டாக தான் இவர் பிளாக் அப்படிங்கிற படத்தில் கமிட் ஆகியிருக்காரு. அது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக வந்துட்டு இருக்கு. அதற்கான ஷூட்டிங் அவரு போயிட்டு இருந்தார். இடையில பிரேக் கிடைக்கிறப்ப அவங்க ஒய்ஃபோட அப்பப்போ வெளியே போவார். அந்த வகையில் இன்னைக்கு ஆக்டர் ஜீவா அவர்கள் அவங்க ஒய்ஃபோட ஒரு சில இடங்களுக்கு போயிருக்காரு. அப்படி அவர் கள்ளக்குறிச்சி தாண்டி வந்துட்டு இருக்கும் போது சின்ன சேலம் அப்படிங்கிற இடத்துல அவரோட வண்டி ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா அவர் கிடையாது, எதிர்ப்புற வந்தவங்க தான். ஜீவா அவர்கள் அவங்க ஒய்ஃபோட வேகமாக வந்துட்டு இருக்கும் போது எதிர்ப்புற ஒரு நபர் குறுக்க சடனாக வந்துட்டாரு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை ஜீவா அவர்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதே ஸ்பீடில் அவர் போயிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த நபர் மேலே ஏற்றி இருப்பாரு. அண்ட் அந்த நபருக்கு மிகப்பெரிய காயங்கள், ஏன் அவர் இறந்து போக கூட அதிகப்படியான சான்சஸ் இருக்கு. அண்ட் சடன் பிரேக் போட்டாலும் அது மிகப்பெரிய ஒரு கஷ்டம், வண்டி உலட்டிடும். அதனால அவர் சாமர்த்தியமாக காரை திருப்பி இருக்காரு. அப்படி திருப்பும் போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தடுப்புல போயிட்டு கார் பயங்கரமாக மோதி இருக்கு. அண்ட் முன்பக்க கார் மொத்தமாக உடஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு விபத்தில் அதிர்ஷ்டவசமாக ஜீவாவும் சரி அவங்களோட ஒய்ஃபும் சரி தப்பிச்சிருக்காங்க. அண்ட் இதில் ஜீவா அவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் அடிபடலை, அவங்களோட ஒய்ஃபுக்கும் மிகப்பெரிய அளவில் அடிபடலை. என்ன இருந்தாலும் அந்த இடத்துக்கிட்ட ஒரு சில சச்சரவுகள் ஏற்பட்டுச்சு. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஜீவா அவர்கள் அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. அண்ட் அங்கே ஒரு சில செக்அப் பண்ணியிருக்காரு. ரெண்டு பேருக்குமே ஓகே அப்படின்னதுக்கப்புறம் தான் அவரு வீட்டுக்கு போயிருந்திருக்காரு. ஆக்டர் ஜீவா அவர்கள் நல்லபடியாக ரோட்டில் போய்கிட்டு இருக்கும் போதே இந்த மாதிரியான ஒரு சம்பவம் ஆகியிருக்கு அப்படிங்கிறது இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்த ஒரு இன்சிடென்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன, கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, அஜித் அவர்களோட அடுத்த 2 படங்களை பற்றின அப்டேட் ஒன்று சமீபத்தில் வெளியாகிருக்கு. அதுலேயும் முக்கியமாக குட் பேட் அக்லி படத்தோட அப்டேட் ஒன்று சமீபத்தில் வெளியாகிருக்கு. அண்ட் இந்த ஒரு அப்டேட் அப்படிங்கிறது அஜித் ரசிகர்களை குஷிப்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு வருத்தமான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்னப்பா ஆச்சு, படம் எதுவும் ட்ராப் ஆகிருச்சா அப்படின்னா படம்லாம் ட்ராப் ஆகலை, ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தான் விறுவிறுப்பாக எடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஆனால் சொன்ன டேட்டில் படம் வெளியாகுமா அப்படிங்கிறதுல தான் இப்போ ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா விடாமுயற்சி படம் தீபாவளிக்கு வருது அப்படின்னும் அஜித் சாரோட குட் பேட் அக்லி படம் பொங்கலுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அஜித் சாரோட ஃபேன்ஸ் பயங்கரமாக எக்ஸைட்டிங் ஆகிட்டாங்க. பாரு, இப்போ தீபாவளிக்கு ஒரு விருந்து, அடுத்து பொங்கலுக்கு ஒரு விருந்து, இந்த வருஷம் தலை பொங்கல் தலை தீபாவளி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் என்ன ஆகிருச்சு அப்படின்னா விடாமுயற்சி படமும் சொன்ன டேட்டில் டைமில் முடிக்கலை. அதனால் தீபாவளிக்கு வரது கஷ்டம். அந்த படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்களாமா. குட் பேட் அக்லியும் பொங்கலுக்குள்ளே வருமா அப்படிங்கிற டவுட். அதனால் அந்த படத்தை தலை அவர்களோட பிறந்தநாளான மே 1ஆம் தேதி கொண்டு வர போகிறாங்களாமா. அண்ட் இந்த ஒரு அப்டேட் தான் இப்போ சமீபத்தில் வெளியாகிருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.